ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான அரைச்சி விட்ட தக்காளி சட்னியும் அதுக்கு காம்பினேஷனாக தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான குட்டி தோசையும் எப்படி சுடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் குட்டீஸுங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். வாங்க இப்போ இந்த சூப்பரான சுவையான தக்காளி சட்னியும் குட்டி தோசையும் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதில் 20 மில்லி ஆயில் ஊற்றுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கிடலாம். ஆனியனை பச்சை வாசனை போகிற வரைக்கும். பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 5 தக்காளி எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், தக்காளி சட்னி நல்லா கொதிக்குது. இன்னமும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும் தக்காளி சட்னி. இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வாட்டரெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ அடுப்பு கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ண மாதிரி வச்சுக்கலாம் லிட்டை. ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ தான் ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளி சட்னி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான தக்காளி சட்னி தயாராகிடுச்சு. வாங்க தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு குட்டி தோசை சுடலாம். இப்போ குட்டி தோசை சுடுறதுக்கு அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடாயிருச்சு. இதில் போதும், இந்த அளவு மட்டும் ஊற்றலாம். இப்போ இதில் கட் பண்ண ஆனியன், துருவிய கேரட், கொஞ்சம் மல்லித்தலை. இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் தோசை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாமல் அடம் பிடிக்கிற குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குட்டி தோசை ஊற்றி கொடுத்திங்கன்னா. இப்போ நான் நெய் ஊற்றுறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை திருப்பி போட்டுடலாம். ஆனியனும் கீயும் சேர்ந்து சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. அவ்வளோதான், நம்மளோட குட்டி தோசை தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. வாங்க இன்னும் 2 தோசை ஊற்றிடலாம்.
கட் பண்ண ஆனியன், துருவிய கேரட், மல்லித்தழை, நெய் ஊற்றுறேன். நல்லா கொஞ்சம் தாராளமாக நெய் ஊற்றிக்கிடுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம், வேகட்டும். திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குட்டி தோசை தயாராகிடுச்சு. பாருங்கள் தோசை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், இப்போ நம்மளோட சூப்பரான தக்காளி சட்னியும் குட்டி தோசையும் தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.